மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி ஏப்ரல் 23, 2024. செவ்வாய் பகவான் ஏப்ரல் 23, 2024 அன்று காலை 8:19 மணிக்கு மீன ராசியில் பெயர்ச்சிக்கிறார். ஆற்றல் மற்றும் வாழ்க்கை இலக்குகளின் உமிழும் கிரகமான செவ்வாய் ஆன்மீகத்தின் அடையாளமான மீனத்தை பெரிதும் பாதிக்கும். இப்போது மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி உங்களை ஆன்மீகத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் மற்றும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மத நோக்கங்களுக்காக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஆஸ்ட்ரோசேஜின் இந்த கட்டுரையில் செவ்வாய் கிரகத்தின் மீனத்தின் பெயர்ச்சி பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் வழங்குவோம். செவ்வாய் கிரகத்தின் இந்த பெயர்ச்சி அனைத்து 12 ராசிகளையும் எவ்வாறு பாதிக்கும் மற்றும் அதன் விளைவுகளை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறுவோம். ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகத்தின் முக்கியத்துவம். வேத ஜோதிடத்தில் போரின் கடவுள் செவ்வாய் ஆண் இயற்கையின் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது. மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி செய்வதால் உங்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் பற்றி இந்த கட்டுரையில் பேசுவோம். செவ்வாய் பகவான் அதன் அசல் முக்கோண ராசியான மேஷத்தில் அமைந்தால் அது அந்த நபருக்கு மிகவும் நல்ல பலன்களை வழங்குகிறது. ஆனால் செவ்வாய் தனக்கு சொந்தமான ராசிகளில் ஒன்றான மேஷம் அல்லது விருச்சிகத்தில் இடம் பெற்றால் அதன் ஸ்தானம் ஜாதகக்காரர்களுக்கு மங்களகரமானது மற்றும் அவர்களுக்கு மகத்தான நன்மைகளை தருகிறது. ராசியில் முதல் மற்றும் 8வது வீட்டிற்கு செவ்வாய் உரிமை உள்ளது. முதல் அடையாளம் மேஷம், 8வது ராசி விருச்சிகம். ஜாதகக்காரர்களுக்கு அதிகாரம் மற்றும் பதவி அடிப்படையில் செவ்வாய் மிகுந்த பலன்களை தருகிறார். பதவி, கௌரவம் மற்றும் அதிகாரம் தொடர்பாக செவ்வாய் மிகவும் பலனளிக்கிறது. மீனத்திற்கு செவ்வாய் உங்கள் 12ஆம் வீட்டின் ஆளும் தெய்வம். இது தொழில், நிதி ஆதாயம், பாராட்டு போன்ற துறைகளில் வளர்ச்சியை அடைவதற்கான வழியில் சராசரி முடிவுகளை தருகிறது. மீனத்தில் ககுரு ஆளும் ராசியில் செவ்வாய் இருப்பது ரேகி, பிராணிக் ஹீலிங் போன்றவற்றுடன் தொடர்புடையவர்களுக்கு நல்லது என்று கூறப்படுகிறது. மீன ராசிக்காரர்கள் இருப்பதால் நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம் அல்லது வெளிநாடு செல்ல நேரிடலாம். மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி செய்யும் போது ஆன்மீகத்தில் நாட்டமும் அது தொடர்பான வேலைகளில் முன்னேற்றமும் காணப்படும். 2024ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையையும் அனைத்து ராசிகளையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதை இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் அறிந்து கொள்வோம். இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகளை தவிர்க்க வேண்டும். ஜோதிடத்தில் செவ்வாயின் பங்கு. நிர்வாகத்துடன் தொடர்புடைய கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உமிழும் கிரகமாக செவ்வாய் கருதப்படுகிறது. இது ஒரு நபரின் வாழ்க்கையில் அரச மகத்துவத்தையும் பிரதிபலிக்கிறது. செவ்வாய் கிரகத்தின் சுப நிலை இல்லாமல் ஒரு நபர் தனது தொழிலில் வெற்றியை அடைய முடியாது மற்றும் அவர் வலிமையான நபராக மாற தவறிவிடுகிறார். ஜாதகத்தில் செவ்வாயின் வலுவான நிலை ஒவ்வொரு நபருக்கும் அனைத்து வகையான வசதிகளையும் வழங்குகிறது. இந்த ஜாதகக்காரர் நல்ல ஆரோக்கியம் மற்றும் கூர்மையான புத்திசாலித்தனத்துடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக இருந்தால் தொழில் துறையில் பதவி, கௌரவம், மரியாதை கிடைக்கும். மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போதுகுரு செவ்வாய் போன்ற சுப கிரகங்களுடன் செவ்வாய் இணைந்திருந்தால் அல்லது குரு பகவான் பார்வை, அது நபருக்கு நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வழங்குகிறது. ஜாதகத்தில் செவ்வாய் ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களுடன் சேர்ந்து அமைந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். இதன் விளைவாக ஜாதகக்காரர்கள் உடல்நல பிரச்சினைகள், மன அழுத்தம், மரியாதை மற்றும் பண இழப்பு போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் பவள ரத்தினத்தை அணிவது ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தை வலுப்படுத்தவும் அவரது ஆசீர்வாதத்தை பெறவும் பலனளிக்கும்.
ஆனால் அதை அணிவதற்கு முன் நிச்சயமாக அனுபவமிக்க ஜோதிடரிடம் ஆலோசனை பெறவும். இவ்வாறு செய்வதன் மூலம் மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் உண்டாகும். செவ்வாய்க்கிழமை தினமும் காயத்ரி மந்திரம் மற்றும் ஹனுமான் சாலிசாவை உச்சரிப்பது நல்ல பலன்களை தரும். 1. மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் முதல் மற்றும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 12வது வீட்டில் பெயர்ச்சிக்கும். மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி நீங்கள் திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் எசோதெரிக் சயின்ஸ் மற்றும் மாயவியல் போன்றவற்றுடன் தொடர்புடையவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் பிரகாசத்தை பரப்ப முடியும் மற்றும் உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும். நீங்கள் மூதாதையர் சொத்துக்கள் மூலம் அபரிமிதமான நன்மைகளை பெறுவீர்கள் மற்றும் பிற மூலங்களிலிருந்தும் நல்ல பலன்களை பெறுவதற்கான அறிகுறிகள் உள்ளன. உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் பிற பெரிய பலன்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பவர்கள் ஏமாற்றமடையலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியாமல் போக வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக நீங்கள் வியாபாரத்தில் உச்சத்தை அடைவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் நீங்கள் தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடும் மற்றும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் உறவில் இனிமையை தக்கவைத்துக்கொள்வது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம். உங்கள் கூட்டாளருடன் பரஸ்பர நல்லிணக்கத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும். இதனால் உறவுகளில் அன்பும் அமைதியும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்காது. மேலும் நீங்கள் ஒவ்வாமைக்கு ஆளாகலாம். பரிகாரம்: சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாகம் செய்யுங்கள். 2. ரிஷபம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 7வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 11வது வீட்டில் பெயர்ச்சிக்க போகிறார். இந்த பெயர்ச்சியின் போது உங்களுக்கு சொத்து தொடர்பான தகராறுகளை தரக்கூடும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களையும் நீங்கள் காணலாம். சொந்தமாக தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் மற்றும் புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான வெற்றியை அடைவீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் இந்த நேரத்தில் வலுவான நிலையில் இருப்பார்கள் மற்றும் நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும். பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும். மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது உங்கள் துணையுடனான உங்கள் உறவு இந்த நேரத்தில் சுமூகமாக இருக்கும். இதன் விளைவாக நீங்கள் நேர்மறையான முடிவுகளை பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யாது. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை அன்று துர்கா தேவியை வழிபடவும். 3. மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 6ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்க போகிறார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பெயர்ச்சி உங்கள் வேலையில் உயர்வை அடைய உதவும். தவிர வேலை விஷயமாக வெளியூர் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். உங்கள் தொழில் சம்பந்தமாக நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த பயணங்கள் பலனளிக்கும். நீங்கள் வியாபாரம் செய்தால் மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது சராசரியாக பணம் சம்பாதிப்பீர்கள். ஆனால் பின்னர் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த ராசிக்காரர் சொத்துக்கள் போன்ற எதிர்பாராத மூலங்களால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீட்டில் நிறைய பொறுப்புகள் இருக்கும். அவற்றை நிறைவேற்ற நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும். எனவே உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிடுங்கள்.
நீங்கள் உங்கள் துணையுடன் மிகவும் அன்பாக நடந்து கொள்வீர்கள், இது உங்கள் உறவை வலுப்படுத்தும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பு மேம்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழு ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவுகள் குறைந்து உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பரிகாரம்: ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று தினமும் 21 முறை ஜபிக்கவும். 4. கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 5ஆம் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை தொடர்பாக நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் தொழில் துறையில் கொள்கைகள் மற்றும் விதிகளை பின்பற்ற விரும்புகிறீர்கள் மற்றும் இதில் முன்னேறுவீர்கள். இவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பிற சலுகைகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் வியாபாரம் சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்களை செல்ல வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது உங்கள் நிதி ஆதாயங்களை அதிகரிக்கச் செய்வார் மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சேமிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் மனைவியின் முழு ஆதரவை பெறுவீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவு அன்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். இது உங்களை தொந்தரவு செய்யலாம். இருப்பினும் நீங்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க மாட்டீர்கள். பரிகாரம்: சனிக்கிழமையன்று சனி கிரகத்திற்கு யாகம் ஹவனம் செய்யுங்கள். 5. சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 4ஆம் மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதியாகும். இப்போது உங்கள் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கும். வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் செய்யும் வேலை சம்பந்தமாக உங்கள் மீது அதிக அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நபர்களின் தன்னம்பிக்கை பலவீனமடையக்கூடும். மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது வியாபாரத்தை சிறப்பாக நடத்துவதில் நீங்கள் தோல்வியடையும் வாய்ப்பு உள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் அதிக லாபம் ஈட்ட வணிக உத்தியை மாறுவது அவசியம். நிதி வாழ்க்கையை பற்றி பேசுகையில் இந்த ஜாதகக்காரர்கள் மூதாதையர் சொத்து மற்றும் பிற வழிகள் போன்ற எதிர்பாராத ஆதாரங்களில் இருந்து லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் துணைவியாருடன் பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள், இல்லையெனில் நீங்கள் உறவில் எதிர்மறையான முடிவுகளை பெறலாம். செவ்வாய் பெயர்ச்சியின் போது கண் வலி, பற்கள் போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் உடல்நல பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். பரிகாரம்: ஓம் பாஸ்கராய நம என்று தினமும் 19 முறை சொல்லுங்கள். 6. கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 7வது வீட்டில் பெயர்ச்சிக்கும். உங்கள் தொடர்பு திறனை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணரலாம், இல்லையெனில் நீங்கள் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம். மேலும் இவர்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவுகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும், இல்லையெனில் அது உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கலாம். வணிகம் தொடர்பான பெரிய முடிவுகளை எடுக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் இந்த காலம் அவ்வாறு செய்வதற்கு சாதகமாக கருதப்படாது. நீங்கள் பணம் சம்பாதிக்கும் பாதையில் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். மறுபுறம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம். உங்கள் துணையுடன் நல்லுறவை பேணுவதற்கும் வெளிப்படையாக பேசுவதற்கும் தடைகளை சந்திக்க நேரிடும். இந்த நபர்கள் தங்கள் கூட்டாளியின் ஆரோக்கியத்திற்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும், இது உங்களை தொந்தரவு செய்யலாம். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை ருத்ர பகவானுக்கு யாகம் நடத்துங்கள்.
7. துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 2வது மற்றும் 7வது வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 6வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். வேலையில் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் வேலையில் வெற்றி பெறுவதில் பின்தங்கலாம். வேலை சம்பந்தமாக மேலதிகாரிகளின் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும். இதனால் நீங்கள் ஏமாற்றத்தை உணரலாம். வணிக கூட்டாளர்களுடன் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த விரும்பினால் நீங்கள் தோல்வியை சந்திக்க நேரிடும். உங்கள் எல்லா முயற்சிகளையும் மீறி நீங்கள் பணம் சம்பாதிக்க தவறலாம். நல்ல பணம் சம்பாதித்தாலும் சேமிக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது உங்களுக்கு திருப்தி அளிக்காமல் போகலாம். மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது உங்கள் உறவில் அன்பையும் மகிழ்ச்சியையும் பராமரிப்பது கடினமாக இருக்கலாம். இந்த நபர்கள் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளால் தொந்தரவு செய்யப்படலாம். அதை நீங்கள் தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இல்லையெனில் உங்கள் உறவில் தடைகள் ஏற்படலாம். நீங்கள் சளி மற்றும் இருமல் பாதிக்கப்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் குளிர்ந்த பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது. பரிகாரம்: ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி பயோ நம என்று தினமும் 11 முறை சொல்லுங்கள். 8. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது மீன ராசியில் உங்கள் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் வேலை தொடர்பான திட்டங்களை தீட்டுவது அவசியமாக கூடும். அதன் அடிப்படையில் நீங்கள் வெற்றியை அடைய முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலை பற்றி நீங்கள் கவலைப்படலாம். மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது வியாபாரத்தில் உங்கள் நிலை வலுவாக இருக்கும். இந்த நபர்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடலாம். இதனால் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் கூட செலவழிக்கப்படலாம் மற்றும் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். சில நேரங்களில் உங்கள் ஈகோ உறவை மறைக்கக்கூடும் என்ற அச்சம் உள்ளது. இதன் காரணமாக உங்கள் கூட்டாளருடன் நல்ல உறவை பேண முடியாது. இந்த நபர்கள் தங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் மற்றும் அதிகரித்து வரும் இந்த செலவுகள் காரணமாக சேமிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். பரிகாரம்: அனுமன் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யுங்கள். 9. தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 12ஆம் மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். உங்கள் 4ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கும். இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற வடிவங்களில் உங்கள் தொழிலில் பலன்கள் கிடைக்கும். மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது வியாபாரத்திற்கு சாதகமாக கருதப்படும் மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த மக்கள் அதிக லாபம் பெற முடியும். உங்கள் போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை கொடுக்கும் போது உங்கள் தகுதியை நீங்கள் நிரூபிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் மக்கள் பணம் சம்பாதிப்பதிலும் பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவார்கள். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு வலுவடையும் மற்றும் உங்கள் துணையுடன் பரஸ்பர ஒருங்கிணைப்பு அதிகரிக்கும். பெயர்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் தந்தையின் உடல்நிலைக்கு பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். பரிகாரம்: வியாழன் அன்று சிவபெருமானுக்கு ஹவன் யாகம் செய்யவும். 10. மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 4ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 3வது வீட்டில் பெயர்ச்சிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவது உங்களுக்கு எளிதாக இருக்காது மற்றும் வசதிகள் குறைவதை காணலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் பாராட்டப்பட மாட்டீர்கள். இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக லாபம் ஈட்ட முடியாது. ஏனெனில் இவர்கள் லாபமோ நஷ்டமோ இல்லாத சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கலாம் மற்றும் வீட்டு பொறுப்புகள் அதிகரிப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம்.
மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது உங்கள் துணையுடனான உங்கள் உறவு சுமூகமாக இருக்காது மற்றும் அவர்களுடன் உங்களுக்கு வாக்குவாதங்கள் இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே உள்ள பரஸ்பர புரிதல் இல்லாமை மற்றும் ஈகோ இருப்பதே இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். உங்கள் கால்களில் வலி பிரச்சனையால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். கூடுதலாக கண் எரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகளும் உங்களை பாதிக்கலாம். பரிகாரம்: சனிக்கிழமையன்று சனி கிரகத்தை வழிபடவும். 11. கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 3வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 2வது வீட்டிற்கு பெயர்ச்சிக்க போகிறது. மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது வேலையின் மூலம் உயர்நிலையை அடைய முடியும் மற்றும் பதவி உயர்வு போன்ற துறையில் பலன்களை பெற முடியும். சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள். ஒவ்வொரு அடியிலும் அதிர்ஷ்டம் உங்களை ஆதரிக்கும். உங்களுக்கு ஒரு வரமாக இருக்கும் மற்றும் நீங்கள் வேகமாக பணம் சம்பாதிப்பீர்கள். உங்கள் துணையுடன் நீங்கள் ஒரு நல்ல உறவை பேண முடியும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பீர்கள். இந்த நபர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் நீங்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க மாட்டீர்கள். பரிகாரம்: தினமும் 21 முறை ஓம் நம சிவாய என்று சொல்லுங்கள். 12. மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 2வது மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இது இப்போது உங்கள் முதல் வீட்டில் பெயர்ச்சிக்கும். இந்த ராசிக்காரர் அனைத்து துறைகளிலும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் மற்றும் பலன்களை பெறுவார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றை பெற வாய்ப்புள்ளது. இந்த ராசிக்காரர் வியாபாரத்தில் போட்டியாளர்களுக்கு கடும் போட்டியை கொடுத்து அதிக லாபம் பெறுவார்கள். மீன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் பணம் சம்பாதிப்பதோடு சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நபர்கள் சில செலவுகளை சந்திக்க நேரிடலாம். அதை சந்திக்க கடன் வாங்க வேண்டியிருக்கும். உங்கள் துணையுடன் உங்கள் உறவில் இனிமையை தக்க வைத்து கொள்ள முடியும். மீன ராசிக்காரர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். பெரிய உடல்நல பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பீர்கள். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையன்று துர்கா தேவிக்கு யாகம், ஹவனம் செய்யுங்கள்.